வேதத்தின் கடின வார்த்தைகளில் இன்றைக்கு நாம் கர்த்தத்துவம் என்ற வார்த்தையை பற்றி பார்க்க போகின்றோம். கர்த்தத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது இடம்பெற்றுள்ள வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்திலிருந்து கர்த்தத்துவம் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளதை பார்க்க முடியுது. இதற்கு இணையான ஆங்கில வார்த்தை கவர்மெண்ட் என்றும் டொமினியன் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கர்த்தத்துவம் என்பதற்கான எளிமையான தமிழ் அர்த்தம் கொண்டுள்ள வார்த்தை என்னவென்றால் ஆளுகை மற்றும் அரசாங்கம் என்று பொருள்படும். ஆம், இந்த உலகத்தில் மனிதர்கள் அரசாங்கம் செய்யக்கூடிய, ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சீக்கிரத்தில் இந்த உலகத்தை பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அரசாங்கத்தை, தன்னுடைய ஆளுகையை ஸ்தாபிக்கப் போகிறார் என்ற அர்த்தத்தை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள மற்ற வசனங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வார்த்தையின் அர்த்தம் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.